கல்யாணத்து வீட்டு சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுருங்க, 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு பிஞ்சு அளவு வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருங்க, 5 வரமிளகாய் போட்டுருங்க, திருவி விட்டு தேங்காய் பூ போட்டுருங்க, கருவு போட்டுருங்க, கட்டி பெருங்காயம் போட்டுருங்க, ஒரு காஞ்சி மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, எடுத்து வச்சு வெங்காயம், தேவையான அளவு உப்பு, பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய், பருப்பை நல்லா வேக வச்சு இந்தமாரி கடைஞ்சிக்கிங்க. வீட்டில் வச்ச மிளகாய் தூள் போட்டுங்க. கடைஞ்சி வச்ச பருப்பை இப்போ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துங்க, அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க, மல்லி தழை போட்டுங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ஸ்டைலில் சாம்பார் ரெடி.